நீங்க எப்படிப்பட்ட குணம் உள்ள நபர் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியணுமா? ஒரு சின்ன அறிவியல் டெஸ்ட் வந்து நீங்களே எடுத்து பார்க்கலாம். பொதுவா வந்து என்கிட்ட வரக்கூடிய நபர்களுக்கு வந்து, நான் இந்த அறிவியல் சார்ந்த சில கேள்வி பதில்கள் வந்து அவங்க கிட்ட கேட்பேன். அந்த 1 மணி நேரம் அ அந்த செஷன் முடிஞ்ச உடனே, அவங்களுக்கே வந்து தெரியும், அவங்க எப்படிப்பட்ட குணத்தில இருக்காங்க, ஏன் அவங்க வாழ்க்கையில முன்னேறவே இல்ல, முன்னேறணும்னா அடுத்தது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாமே வந்து அவங்களுக்கு அந்த ஒரு செஷன்ல தெரிய வச்சுருவேன். இப்போ உங்களுக்கு நீங்க எப்படிப்பட்ட நபர்? ஏன் வந்து மற்றவர்கள் வந்து உங்கள வந்து வெறுக்கிறாங்க? இல்ல ஏன் வந்து அவங்க உங்கள ஆராதிக்கிறாங்க? அ அது வந்து பணம் சார்ந்ததா? குணம் சார்ந்ததா? பாசம் சார்ந்ததா? வேலை சார்ந்ததா? இப்படி எந்த ஒரு பதிலும் அ உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த அறிவியல் பூர்வமான இந்த ஒரு சின்ன டெஸ்ட் மட்டும் நீங்க எடுத்து பாருங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாள் அ தொடங்கி, அந்த நாள் முடியிற வரையிலும் நீங்க என்னென்னலாம் வந்து சிந்திக்கிறீங்களோ, மற்றவர்கள்ட்ட வந்து பேசுறீங்களோ, அ என்னென்ன செயல்கள்லாம் செய்றீங்களோ, உங்களுடைய மொபைல் ஃபோன்ல இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் அதில வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்ப நீங்க கடத்தெருவுக்கு போயிட்டு ஒரு காய்கறி வாங்குறீங்க. அங்க வந்து உங்களுடைய நண்பர சந்திக்கிறீங்க. அங்க நீங்க என்ன பேசிக்கிறீங்க? அது பேசி முடிச்ச உடனே, உடனே நீங்க வந்து அதில பதிவு பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் உங்கள விரோதியா நினைக்கிற ஒரு நபர் வந்து அங்க சந்தையில வந்து உங்கள பார்க்குறாரு. அவரு உங்ககிட்ட என்ன பேசுறாரு? அதுக்கு பதில் நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? அ இப்படி காலையிலிருந்து மாலை வரையிலும், அ அந்த நாள்ல நீங்க என்னென்ன செயல்கள் செய்றீங்க? என்ன அ பேசுறீங்க? இது எல்லாமே வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு, மறுநாள் கேட்டு பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அடிப்படையான உங்களுடைய குணாதிசயம் வந்து உங்களுக்கு தெரியும். இப்படி நீங்க 7 நாள் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். 2 வாரம் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். 48 நாள் நீங்க வந்து தொடர்ந்து வந்து உங்களுடைய செயல்பாடுகள கவனிக்கும்போது, முதல் நாள் இருந்த உங்களுடைய குணாதிசயம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிக்கிட்டே வர்றத நீங்க வந்து பார்ப்பீங்க. உங்களுடைய எதிர்மறை சிந்தனைகள் எல்லாமே வந்து போயி, எல்லாமே நேர்மறை சிந்தனையா மாறிக்கிட்டே வர்றதையும் நீங்க வந்து கவனிப்பீங்க. இது ஆரம்ப காலகட்டத்தில ரொம்பவும் கடினமான ஒரு பயிற்சியா தான் இது இருக்கும். அ ஆனா இது வந்து நீங்க ஒரு 2 நாள், 3 நாள் கடக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, ஒரு 7 நாள் முடிவுல உங்கள பத்தின மாற்றங்கள் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நீங்க எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இது மூலமா உங்களுடைய வெற்றிய வந்து நீங்க அடையலாம். தேவையில்லாத நபர்கள நீங்க புறம் தள்ளிட்டு, தேவையான நபர்களோட மட்டுமே நீங்க பயணிக்கலாம். தேவையான சிந்தனைகள மட்டுமே நீங்க வந்து சிந்திக்கலாம்.